வாங்க மதராசப்பட்டினத்துக்குள்ளே போகலாம். அது வீரண்ணா கட்டியது இல்லை, மசூதி தெருவில் உள்ளதுதான் வீரண்ணா கட்டிய பள்ளிவாசல். இந்த மசூதி தெரு பள்ளிவாசல் தான் காசி வீரண்ணா கட்டியது என்று சொல்ல காரணங்கள் உள்ளன. பள்ளிவாசல் வீரண்ணா வணிகம் செய்த சாந்தோ மயிலாப்பூரில் இருப்பது. பள்ளிவாசலில் இருக்கும் பழமையான ஸ்தூபிகள். பள்ளிவாசலை இருப்பிடமாக ஆக்கிரமித்த சியா முஸ்லிம் குடும்பம். கோல்கொண்டா சுல்தான்கள் ஷியாக்கள். கோல்கொண்டா கடைசி சுல்தான் அப்துல் ஹசன் ஷியா என்பதால் அசன்கானாக மாறிய காசி வீரண்ணாவின் ஷியா அசான் கான் கட்டிய பள்ளிவாசல் ஷியா பள்ளியே என்பது 1679 முதல் 1979 வரை 300 ஆண்டு காலம் செவிவழி செய்தியாக கடத்தப்பட்டுள்ளது. அதனால்தான் ஷியா முஸ்லிம் ஒருவர் குடியேறி உள்ளார். இவற்றை எல்லாம் ஆக மொய்தீன் பள்ளிவாசல் நிர்வாகியும் ஹாஜி ஹருக் அலி கலந்து பேசி உள்ளேன். இப்பொழுது பள்ளிவாசல்ல பலகையில் ஒரு புதிய சங்கதி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது இதுதான்: ஆலம்கீர் அவுரங்கசீப் தமிழகம் வந்து வேலூர் செல்லும் வழியில் தங்கி சென்ற பள்ளிவாசல் என்று எழுதியுள்ளார்கள். ஆலம்கீர் அவுரங்கசீப் தந்தை ஷாஜஹான் காலத்தில் தக்காணத்தின் ஆட்சியாளராக இருந்துள்ளார். அதன் பின்னர் முகலாய சக்கரவர்த்தி ஆன பின்பு தக்காணத்தை தாண்டி உள்ள செஞ்சியை மீட்டு எடுக்க மாபெரும் தளபதி ஜூல்பிகரை அனுப்பினார். ஆலம்கீர் முன்னும் பின்னுமாக தக்காணத்தை கடக்கவில்லை என்பதே வரலாறு. இச்சந்ததியை ஆக மொய்தீன் பள்ளிவாசல் நிர்வாகியும் சொல்லிவிட்டேன். நூல்களின் வழியாகவும் பல ஆய்வுகள் செய்தும் ஒன்றும் இரண்டும் 4 என்ற மனக்கணக்குப்படி ஆகாய மொய்தீன் பள்ளிவாசல் காசி வீரண்ணா கட்டிய பள்ளிவாசலே. அன்றைய மதிராசப்பட்டினம் வடக்கில் உள்ள திருவொற்றியூரிலிருந்து தெற்கில் உள்ள திருவாமியூர் வரை கிழக்கு கரையோரம் உள்ள பட்டினங்களில் பெரும் புகழ்மிக்க பெரும் பட்டினமாக திகழ்ந்துள்ளது. தமிழகத்தின் கடலோர குடியிருப்புகள் பலதரப்பட்டவை. அவை ஊர்ப்பாக்கம், குப்பம், மேடு, பட்டினம் என பெயர் பெற்று விளங்கியிருக்கின்றன. எடுத்துக்காட்டுகளாக கடலூர், கடல்பாகம், தாழங்குப்பம், அரிக்காமேடு, சதுரங்கப்பட்டணம் ஆகிய கடற்கரை ஊர்களை கூறுகலாம். இவை காலப்போக்கில் பேரூர்களாகவும் மாறியுள்ளன. சிற்றூராகவும் மாறாமலும் இருந்துள்ளன. இட அமைப்பும் தொழில்துறையும் போக்குவரத்து வசதிகளும் சிற்றூர்களை பேரூர்களாக்கவில்லை. மதராசப்பட்டினத்தின் இட அமைப்பும் தொழில்துறைகளும் போக்குவரத்து வசதிகளும் அதன் வளர்ச்சிக்கு மதராசப்பட்டினம் தொடர்கிறது.